அக்கௌண்ட் 227. ஓகே, 227வது கேள்வி எடுக்கும். அதுக்கு முதல் பழைய கேள்விகள் எதுவும் டவுட் இருக்கா? பார்க்க வேண்டிய கேள்விகள் அப்படி எது கேள்வி இருக்கா? இல்லை. அப்படி இருந்தால் கேள்வி இலக்கத்தை சொல்லுங்க, அதை பார்ப்போம். ரைட், இல்லை. சரி, அப்போ 227 எடுங்க. 227. ரைட், 227 பார்த்தீங்கன்னா எக்ஸாக 3y -2 செட் சமன் 19 சமன்பாடு 1. அடுத்தது 3x - y 3x - y மைனஸ் செட் சமன் 7 சமன்பாடு 2. அடுத்தது -20x சக 5y சக செட் சமன் 2. இது வந்து சமன்பாடு 3. மொத்தம் 3 சமன்பாடு. ரைட், கவனிங்க. -20x சக 5y சக செட் சமன் 2. இது 3 சமன்பாடு. இந்த 3 சமன்பாடையும் தீர்த்தோம்னா சரி. இப்போ எனக்கு இதுகளுக்குள்ள பார்க்கக்குள்ள செட் இல்லாமல் செய்வோம்னு யோசிக்கிறேன். சமன்பாடு 1ல் இருந்து சமன்பாடு 2 பெருக்கி போட்டு கழியுங்க. சமன்பாடு 1ல் இருந்து சமன்பாடு 2 பெருக்கி போட்டு கழிச்சா இங்கே என்ன வரும்? 6x. இங்கே எக்ஸ். அப்போ எக்ஸில் இருந்து இதை 2 பெருக்கினா 6x போனால் என்ன வரும்? -5x. அடுத்தது இங்கே 3y இதை 2 பெருக்கணும்னு சொன்னால் என்ன வரப்போகுது? சய 2y. என்ன, இதை 2 பெருக்கினா சய 2y கழிக்கும் போது என்ன வரும்? சக 5y. அடுத்தது சய 2 செட் 2 பெருக்குனா சய 2 செட் சுருக்கப்பட்டு போயிடும். 19 இதை 2 பெருக்கணும் என்று சொன்னால் 14. 19லேருந்து 14 போனால் 5. அப்போ இங்கே என்ன வரும்? -x + y சமன் 1 சமன்பாடு 4. அடுத்தது வந்து பாருங்க, இங்கே இது பெரிய வேலையே இல்லை. என்ன சொல்லுங்க? சமன்பாடு 2ஐயும் 3ஐயும் கூட்டி விட்டாலே போதும். சமன்பாடு 2, 3 கூட்டுப்பட்டால் என்ன வரும்? எக்ஸ் சக 4y செட் எல்லாம் சுருக்கப்பட்டு போயிடும். சமன் 9 சமன் 5. சாரி, சமன்பாடு 5. இப்போ இங்கே -x இங்கே x 4 5 கூட்டி விட்டீங்கன்னு சொன்னால் போதும். x எக்ஸும் போயிடும். yயும் 4yயும் என்னென்று வரும்? 5y சமன் 10. y சமன் 2. ரைட், y சமன் 2. y சமன் 2 சொன்னால் அடுத்தது x என்ன சொல்லுங்க? ரைட், முதல்ல சமன்பாடை பாருங்க. ஈஸி தானே இருப்பா. இங்கே வந்து இங்கே வந்து என்ன வரும்? -x + 2 சமன் 1. எனவே x சமன் என்ன வரும்? 1. ரைட், அப்போ எக்ஸும் பையும் தெரியுமாட்டா ஏதாவது சமன்பாடு எடுத்துக்கொள்ளுங்க, செட்டாக காணும். நான் 2வது சமன்பாடு எடுக்கிறேன். ரைட், 3x 3 -y அப்போ -2 மைனஸ் செட் சமன் 7. எனவே செட் சமன் -6. ரைட், அப்போ செட் சமன் இங்கே என்னென்னு வரும்? -6. ரைட், அவ்வளோதான். பெரிய வேலை இல்லை அந்த கேள்வி. 228 நீங்களாம் ட்ரை பண்ணுங்க, அது நான் செய்ய போகிறது இல்லை. அடுத்த 229 எடுங்க. அடுத்த 229வது கேள்வி. இதை முடிச்சுட்டு 229 எடுங்க. இருநூற்றி 29வது கேள்வி. y சய 2 செட் -1 சமன் 4. அடுத்தது செட் -1 x + 1 சமன் 20. x + 1 அடுத்தது y -2 சமன் 5. 2 3. இப்போ கோபி ஆடினாக்கள் வந்து என்ன சொல்லுங்க? நல்ல ஒரு மெத்தட் செய்திருந்தீங்க. சமன்பாடு 1 தர 2 தர 3. சரி, இப்படி இருக்கு. அப்போ இங்கே வந்து என்ன செய்வோம்?
சமன்பாடு 1 2 3 பெருக்கும் போது என்ன நடக்கும்? எக்ஸாக ஒன்று இங்கே இருக்கு, இங்கே எக்ஸாக ஒன்று இருக்கு. அப்போ எக்ஸாக ஒன்று முழுவதின் வர்க்கம். இங்கே y மைனஸ் 2 இருக்குது, இங்கே y மைனஸ் 2 இருக்கு. பெருக்கப்பட்ட என்ன வரும்? y சய 2 முழுவதின் வர்க்கம். அடுத்தது இங்கே z மைனஸ் 1 இருக்கு, இங்கே z மைனஸ் 1 இருக்கு. பெருக்கப்பட்ட என்ன வரும்? z மைனஸ் 1 முழுவதின் வர்க்கம் சமன். இங்கே 4 தர 20 தர 5, 5 தர 4 20, 20 தர 20, 20 வர்க்கம் அல்லது 400 அப்படி வரும். எனவே எக்ஸாக உண்டு y மைனஸ் 2 z மைனஸ் 1 சமன் என்னன்னு சொல்லலாம்? வடிவ யோசிக்க கதைக்கணும். என்ன வரும்? 20 வர்க்கிச்சா தான் 400 வருமா? ப்ளஸ்ஸோ மைனஸ் 20, ப்ளஸ்ஸோ மைனஸ் 20. அப்போ ஓகே, இது ஒரு நல்ல ஒரு ஐடியா. இப்போ இது வந்து என்ன? சமன்பாடு 4. சமன்பாடு 4 நம்ம இப்போ சமன்பாடு 1ஆல் பிரிப்போம். சமன்பாடு 4 சமன்பாடு 1ஆல் பிரித்தா என்ன வரும்? y மைனஸ் 2ம் z மைனஸ் 1ம் சுருக்கப்பட்டு போயிடும். இது சமன்பாடு 4 சமன்பாடு 1ஆல் பிரிக்க போகிறேன். அப்போ y மைனஸ் 2ம் z மைனஸ் 1ம் சுருக்கப்பட்டு போயிடும். அப்போ ரெண்டும் சுருக்கப்பட்டு போனால் இங்கே என்ன மிஞ்சும்? எக்ஸாக ஒன்று மட்டும் மிஞ்சும். ரைட், எக்ஸாக ஒன்று. இந்த பக்கம் என்ன நடக்கும்? ப்ளஸ்ஸோ மைனஸ் 20, அங்கே 4. அப்போ சுருக்கப்பட்ட என்ன வரும்? ப்ளஸ்ஸோ மைனஸ் 5. அப்போ எக்ஸ் சமன் என்னென்று சொல்லலாம்? 4 என்று சொல்லலாம், அல்லது எக்ஸ் சமன் என்னென்று சொல்லலாம்? சய 6 என்று சொல்லலாம். எக்ஸாக ஒன்று 5க்கு சமன்ண்டா எக்ஸ் வந்து 4, எக்ஸாக ஒன்று வந்து மைனஸ் 5க்கு சமன்ண்டா எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும்? மைனஸ் 6ஆக இருக்கும். ரைட், இப்படி நேரடி எழுதலாம். அடுத்தது சமன்பாடு 4 சமன்பாடு 2ஆல் பிரிச்சோம்னா என்ன வரும்? z மைனஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1, z மைனஸ் 1 அடுத்தது எக்ஸ் பிளஸ் 1 ரெண்டும் சுருக்கப்பட்டு போனால் என்ன வரும்? y மைனஸ் 2, y மைனஸ் 2 சமன். அங்கே 20, இங்கே ப்ளஸ்ஸோ மைனஸ் 20, ப்ளஸ்ஸோ மைனஸ் 20 20ஆல் பிரித்தா என்ன வரும்? ப்ளஸ்ஸோ மைனஸ் 1 2 வரும். அப்போ y சமன் என்னவா இருக்கும்? 3, y சமன் 1. விளங்கு தானே? ப்ளஸ் 1 சொன்னால் 2 வந்து சேர்ந்தா 3, மைனஸ் 1 சொன்னால் 2 சை 1 வரும். இந்த பக்கம் 2 வரக்குள்ள 2 சை 1 1. அதே போல் சமன்பாடு 4 சமன்பாடு 3ஆல் பிரித்தால் என்னென்னு வர போகுது உங்களுக்கு? செட் மைனஸ் 1. என்ன? செட் மைனஸ் 1 மட்டும் தான் இருக்குது, மற்ற ரெண்டும் சுருக்கப்பட்டு போயிடும். ப்ளஸ்ஸோ மைனஸ் 4. அப்போ செட் சமன் 5 அல்லது செட் சமன் மைனஸ் 3. இருநூற்றி 30வது கேள்வி. 230வது கேள்வி. எக்ஸ் தர y சக செட் சமன் 33. ரைட், y தர செட் சக செட் செட் சக எக்ஸ் 35. அடுத்தது செட் தர எக்ஸ் பிளஸ் ஒய் 14. இப்போ காப்பி கார்னாக்கள் எல்லாரும் ஒரு மெத்தடில் செய்திருக்கீங்க, இதை இன்னும் ஒரு மெத்தட்லையும் செய்யலாம். சரிதான்? எப்படின்னா y சக செட் சமன் 33 எக்ஸ் இப்படி மாற்றும். செட் பிளஸ் எக்ஸ் இதை வந்து 35 y என்று மாற்றும். சரியா? 35. இப்போ அடுத்தது எக்ஸ் பிளஸ் ஒய் சமன் 14 செட் என்று மாற்றும். சமன்பாடு 1, சமன்பாடு 2, சமன்பாடு 3. சரியா? இப்படி இருக்கு. இப்போ இங்க சமன்பாடு 1லேருந்து சமன்பாடு 2 கழியும். சரி, சமன்பாடு 1லேருந்து சமன்பாடு 2 கழிப்போம். y மைனஸ்
செட் சாரி y மைனஸ் எக்ஸ் சமன்பாடு 1ல் இருந்து சமன்பாடு 2 கழிப்போம். இது எப்படி யோசிங்க? y மைனஸ் எக்ஸ் செட்டும் செட்டும் போயிடும். y மைனஸ் எக்ஸ் சமன் 33 கீழ் எக்ஸ் மைனஸ் 35 கீழ் y. இப்படி ஒரு தொடர்பு வரும். அடுத்தது இங்க அடைப்பு நீக்கி செய்யும். சரியா? அடைப்பு நீக்கியே செய்யும். ஸ்டெப்ஸ் கூடும். இந்த மெத்தடில் போக்கில் வந்து என்ன சொல்லுங்க, வேலை கூட போகும். சரியா? இந்த மெத்தட் வேணும். ட்ரை பண்ணி பார்க்கட்டா பாருங்க. இதில் இந்த எப்படின்னு சொன்னால் 2 தெரியா கணியத்துக்கு மாற்றி கொண்டு போய் இதை செய்வோம். ஆனால் இப்போ அப்படி மாற்றி கொண்டு போகக்கூட கொஞ்சம் வேலை கூடும். ரைட்? அதால் நாம் வந்து என்ன சொல்லுங்க, மேற்கொண்டு இந்த மெத்தட்டை செய்யலை. சரி தான். இன்னொரு மெத்தட் இருக்கு. இன்னொரு மெத்தட் இருக்கு. என்னன்னு சொன்னா கவனிங்க. இதுல இருந்து என்ன செய்யலாம்? எக்ஸ் எழுவாயாக்கலாம். எக்ஸ் எழுவாயாக்குனா உங்களுக்கு என்ன வரும்? 33 வயசாக செட் 2 வரும். இங்க இந்த எக்ஸ் எழுவாயாக்குனா என்ன வரும்? 33 வயசாக செட் வரும். அந்த 33 வயசாக செட்டை கொண்டு வந்து இதுல போடுங்க. அப்ப சமன்பாடு உங்களுக்கு என்ன? வையிலையும் செட்டிலையும் வந்துடும். இதுலையும் போடுங்க. சமன்பாடு இதுல வரும். வையிலையும் செட்டிலையும் வந்துடும். விளங்கிட்டா? அப்ப மெத்தட் 1 வந்து என்ன சொல்லுங்க, 2 தெரியா கணியத்தில் கொண்டு வந்து போட்டு அதுக்கு பிறகு தீர்க்கிறது. ரைட்? அடுத்தது வந்து என்ன செய்யலாம்? எக்ஸ் எழுவாயாக்கணும்னா 33 வயசாக செட். இங்க வந்து என்ன சொல்லுங்க, அதை கொண்டு வந்து இந்த எக்ஸுக்கும் இந்த எக்ஸுக்கும் வந்து என்ன சொல்லுங்க, பிரதிடுறது. அப்போ வயசாக செட் வையிலையும் செட்லையும் 2 சமன்பாடு வந்துடும். திருப்பி அதை தீர்க்கணும். ஆனால் அது எல்லாத்தையும் விட ஈஸியான வேலை என்னன்னா, இதை அடைப்பு நீக்கி செய்த மெதட். சரிதானே? வேற வேற மெதட்டுகள் இருக்கலாம் தானே. உள்ளதுக்குள்ள கொஞ்சம் ஈஸியான வேலை என்ன சொல்லுங்க, என்னது? எக்ஸ் ஒய் சக எக்ஸ் செட் சமன் இங்க என்ன வரும்? 33 சமன்பாடு 1. அடுத்தது y செட் சக yx சமன் 35 செட் x செட் y சமன் என்ன? 14 சமன்பாடு 2 சமன்பாடு 3 இப்படி. சரி, ஓகே. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு தானே, இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது 2 இது 2ஐயும் வந்து என்ன சொல்லுங்க, ஜோதிச்சு எக்ஸ் ஒய் ஜோதிச்சு சமன்பாடு 1ல இருந்து சமன்பாடு 2 கழிக்கிறேன் நான். ரைட்? அல்லது சமன்பாடு 2ல இருந்து சமன்பாடு 1 கழிக்கிறேன். சமன்பாடு 2ல இருந்து சமன்பாடு 1 கழிப்பட்ட என்ன நடக்கும்? yxம் இங்க இருக்கிற yx பெருக்கம் கழிப்பட்டு போயிடும். அப்ப y செட் சய x செட் 2 வரும். இங்க y செட் சய x செட் 2 வரும். 35 சய 33 2 வரும். சமன்பாடு 4. இப்ப சமன்பாடு 3ஐயும் 4ஐயும் பாருங்க. சமன்பாடு 3ம் 4ம் பாருங்க. இங்க செட் y இருக்கு, இங்கேயும் செட் y இருக்கு. இங்கே செட் x இருக்கு, இங்கேயும் வந்து என்ன சொல்லுங்க, செட் x இருக்கு. x செட் x அது கலைக்கிறதுல குழம்பக்கூடாது. 2ம் ஒரே பெருக்கம் தானே எப்படி பார்த்தாலும். அப்ப சமன்பாடு 3ஐயும் 4ஐயும் கூட்டுங்க.
2 y செட். அப்போ 2 y செட் சமன் 16. 2 y செட் சமன் என்னென்று வரப்போகுது 16. y செட் சமன் என்னென்று வரப்போகுது 8. இங்கே y செட் சமன் என்னன்னு சொல்லுங்க 8 பேர். அப்போ y செட் 8 சொன்னா y செட் 8 சொன்னா y செட் 8 சொன்னா செட் x என்னென்று பேர் 6 பேர். சரிதானே y செட் வந்து 8 சொன்னா செட் x வந்து என்னென்று வரும் உங்களுக்கு 6 பேர். மூன்றாவது சமன்பாட்டில் இருந்து சொல்லுவேன் இப்படி வேறு. அடுத்தது செட் எக்ஸ் தெரியும் என்று சொன்னா செட் எக்ஸ் தெரியும் என்று சொன்னா அதுல இருந்து எக்ஸ் ஒய் சமன்பாடு 1. எக்ஸ் ஒய் வந்து என்னன்னு சொல்லலாம் எக்ஸ் ஒய் சக செட் எக்ஸுக்கு பதில் 6 போடுங்க அங்கே 33. 33ல இந்த 6 போனால் 27. அப்போ இதில் இருந்து எக்ஸ் ஒய் தர ஒய் செட் தர செட் எக்ஸ் 3 பெருக்கத்தையும் எடுப்போம். காரணம் இருக்கு என்னென்னு சொல்கிறேன். சரிதானே இதுக்கு முதல் கேள்வியில் செய்த அந்த ஐடியா ரைட். அப்போ என்னென்னு வரும் 27 தர 8 தர 6. எக்ஸும் எக்ஸும் எக்ஸ் வர்க்கம் வையும் வையும் வை வர்க்கம் செட்டும் செட்டும் செட் வர்க்கம். இங்கே இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல நம்ம என்ன யோசிக்கலாம் 3 4 அடுக்கு 2 4 அடுக்கு இதுல நான் விளங்கிட்டோம். 8 சொன்னா 2 கணம் 8ன்றது 2 கணம் 6ல ஒரு 2 இருக்கு அதையும் சேர்த்து போட்டால் என்னென்னு வரும் 2 4 படி. 8ன்றது 2 கணம் தானே 6ல் வந்து 2 தர 3 சொல்லலாம் தானே அதில் ஒரு 2 இருக்கலாம். 2 கணமும் 2 பெருக்கப்பட்ட என்னென்று வரும் 2 4 அடுக்குன்னு வரும். பெருக்கப்படும் போது அடுக்குகள் வந்து என்ன செய்யும் கூட்டப்படும் சுட்டிகள். அதே போல 27 சொன்ன என்ன வரும் 3 கணம் 6ல் வந்து என்ன 2 தர 3 ஒரு 2 இங்கே வந்துட்டு இன்னும் ஒரு 3 இருக்கு. அப்போ என்ன சொல்லுங்க 3 கணமும் 3 அது ரெண்டும் சேர்ந்தா என்னென்று வரும் 3 4 படி என்று வரும். அப்போ இங்கே எக்ஸ் ஒய் செட் சமன் ப்ளஸ்ஸோ மைனஸ் 3 வர்க்கம் தர 2 வர்க்கம். இதெல்லாம் நான் விளங்கிட்டா 2 பக்கமும் வந்து என்ன சொல்லுங்க அரே என்ன வர்க்க மூலம் எடுக்கிறோம். வர்க்க மூலம் எடுக்கக்குள்ள எக்ஸ் ஒய் செட் என்பது ப்ளஸ்ஸோ மைனஸ் 3 4 படி வர்க்க மூலம் எடுத்தா என்ன வரும் 3 வர்க்கம். வர்க்க மூலம் என்றால் அரையாம அடுக்கு தானே என்ன. அப்போ 3 4 என்றக்குள்ள 3 வர்க்கம் 2 4 அதோட அரையாம் படி என்றக்குள்ள 2 வர்க்கம் அதாவது 9 தர 4 36. அப்போ எக்ஸ் ஒய் செட் என்பது ப்ளஸ்ஸோ மைனஸ் 36. அப்போ எக்ஸ் ஒய் செட்டு முதலாவது y செட்டால பிரிப்போம் ப்ளஸ்ஸோ மைனஸ் 36 என்னென்னு வரும் உங்களுக்கு அதன் கீழ் 8. இதுல இந்த என்ன சொல்லலாம் y செட் சுருக்கப்பட்டோம். அப்போ எக்ஸ் வரும் எக்ஸ் வந்து உங்களுக்கு அப்படி வரும் ப்ளஸ்ஸோ மைனஸ் 9 கீழ் 10 வரட்டும் ரைட். பின்னத்திலே விடைய கொடுங்க ரைட். அடுத்தது எக்ஸ் ஒய் செட்டு அடுத்தது செட் எக்ஸால பிரிச்சா ப்ளஸ்ஸோ மைனஸ் 36 ரைட் 6ஆல பிரிக்கிறோம். எனவே இதில் இருந்து y சமன் செட் எக்ஸ்ன்னு சுருக்கப்பட்டா y வரும் தானே y சமன் என்ன வரும் ப்ளஸ்ஸோ மைனஸ் 6. அடுத்தது இங்கே எக்ஸ் ஒய் செட்டு திரும்ப எக்ஸ் ஒய் பிரிப்போம் ப்ளஸ்ஸோ மைனஸ் 36 27ஆல பிரிப்போம். எனவே இடத்துல வந்து செட் சமன் 9ஆல சுருக்கப்பட்டால் ப்ளஸ்ஸோ மைனஸ் 4 கீழ் 3. மற்ற மெத்தடுகள் கொஞ்சம் பெருசா போகும். 231வது கேள்வி 231 எக்ஸ் தர y சக செட் சமன் 32. மேல இன்னும் ஒரு சமன்பாடு இருக்கு செட் தர y தர y தர செட் மைனஸ் எக்ஸ் வந்து 3. அடுத்தது எக்ஸ் சக y சக செட் சமன் 12 எப்படி இருக்கு.
இப்போ வெளியே ஒன்றும் கஷ்டம் இல்லை. வைசக செட் இருக்கല്ലോ, கவனிங்க. வைசக செட் இருக்குதானே, வைசக செட் எப்படி சொல்லலாம்? 12 சய எக்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இது சமன்பாடு 1, இது சமன்பாடு 2, இது சமன்பாடு 3. ரைட், சமன்பாடு 1, 2, 3 இருந்து நம்ம இப்போ என்ன சொல்லலாம்? 1, 3 ரெண்டாவது சமன்பாடு இருக்கட்டும். 1, 3ல இருந்து என்ன சொல்லுவோம்? எக்ஸ் தர y சக செட் இருக்குதானே, இந்த y சக செட், y சக செட்டுக்கு பதிலாக என்ன சொல்லுவோம்? 12 சய எக்ஸ் சமன் 32. அப்போ 12x சய எக்ஸ் வர்க்கம் சமன் 32. எக்ஸ் வர்க்கம் சய 12x சக 32 சமன் 0. எக்ஸ் சய 4, எக்ஸ் சய 8 சமன் 0. எக்ஸ் சமன் 4, எக்ஸ் சமன் 8. சரிதானே? முடிவு அவ்வளோதான். ரைட், அடுத்த கவனிங்க. இங்கே மூன்றாவது சமன்பாடு இருக்குதானே, மூன்றாவது சமன்பாட்டில் இருந்து நம்ம என்ன சொல்லுவோம்? y சக செட் 12 சய எக்ஸ், எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டோம்னு சொன்னா 8 வரும். y சக செட் வந்து என்ன சொல்லுங்க? 8 வரும். அதே போல அந்த ரெண்டாவது சமன்பாடுல எக்ஸுக்கு பதிலாக வந்து என்ன சொல்லுங்க? 4 போட்டோம்டா y செட் மைனஸ் 4 சமன் 3 வரும். இது சமன்பாடு 5 வைப்போம். இது சமன்பாடு 4 வைப்போம். இது சமன்பாடு 4, இது சமன்பாடு 5 இருக்கட்டும். இப்போ இதை கவனிங்க. சமன்பாடு 4,5 இருந்து என்ன சொல்லலாம்? y-க்கு பதிலாக 8 மைனஸ் செட்டை போடுங்க. y-க்கு பதிலாக 8 சய செட்னு போடலாம் தானே. அப்போ 8 சய செட் தர செட் மைனஸ் 4 சமன் 3. அப்போ இதை கொஞ்சம் அடைப்பு நீக்கி கொண்டால் மைனஸ் செட் வர்க்கம் சய 4 செட்டும் இங்க 8 செட்டும் 2 சேர்ந்தா என்ன வரும்? 12 செட். அடுத்தது சய 32 சமன் 3. அப்ப செட் வர்க்கம் சய 12 செட். அடுத்து இங்க என்ன வரும் சொல்லுங்க? சய 35 வரும். மைனஸ் ஆல பெருக்கோ, இது இந்த பக்கம் பெருக்கலாம் சய 35. ஆனா நம்ம அதுக்கு பிறகு ஒரு மைனஸ் ஆல பெருக்கிறோம் தானே. மைனஸ் ஆல பெருக்கக்குள்ள அது எப்படி மாறியும்? சக 35 செட் மைனஸ் 7 செட் மைனஸ் 5 சமன் 0. எனவே செட் சமன் 7, செட் சமன் 5. சரிதானே? செட் சமன் 7ண்டா நம்ம என்ன சொல்லுங்க? இன்னும் செட் சமன் 7 என்று சொன்னா ரைட். 4வது சமன்பாட்டின் படி நீங்க என்ன சொல்லலாம்? y சமன் 1 சொல்லலாம். செட் வந்து 7ண்டா y வந்து என்ன 1. 4வது சமன்பாட்டின் படி செட் வந்து 5 சொன்னா y வந்து என்ன வரும்? 3 வரும். சரி, இவ்வளவுதான் விஷயம். இப்ப கவனிங்க, இது நான் எதுக்கு செய்திருக்கேன்? எக்ஸ் சமன் 4க்கு செய்திருக்கேன். இதே மாதிரி நீங்க என்ன செய்யணும் தம்பி? எக்ஸ் சமன் 8க்கு செய்யணும். சரியா? 8க்கு செய்து விடையெடும். இது இப்போ எக்ஸாமன் ஒரு பெருமானத்துக்கு தான் நீ செய்திருக்கோம். அதே மாதிரி எக்ஸாமன் 8க்கு செய்து விடையெடுங்க நீங்க. சரி, அடுத்த 232வது கேள்வியை பாருங்க. பேசிக் சுருக்கல்ல கடைசி கேள்வி. சரிதானே? 232வது கேள்வி. XY 1, Y செட் 9, செட் X 16. கவனிக்கணும். சமன்பாடு 1, சமன்பாடு 2, சமன்பாடு 3. அப்ப இது மாதிரி கேள்வி இன்றைக்கே பார்த்துருக்கோம். என்ன 3 உறுப்புகள் மாறி 2 பெருக்கமா 3 தரம் வருது. சரிதான்? அப்ப இந்த டைப்பான கேள்விக்கு எல்லாம் என்ன ஐடியா? முழுவதையும் பெருக்கி விடுவோம். என்ன இந்த டைப்பான கேள்வி இன்றைக்கு பார்த்துருக்கேன் தானே. என்ன அப்ப 1, 2,
மூன்று மூன்று சமன்பாடையும் பெருக்கி விடுங்க. பெருக்கோக்கள் ஏன் பெருக்கிறோம்? ஏன்னா பெருக்கோக்கள் எக்ஸ் வர்க்கம் வரும், ஒய் வர்க்கம் வரும், செட் வர்க்கம் வரும். இங்க 9 தர 16 மூன்றின் வர்க்கமும் 4 வர்க்கம். ரைட், 9 ரெண்டா 3 வர்க்கம், 16 சொன்னா 4 வர்க்கம். அப்ப இங்க என்ன வரும்? எக்ஸ் ஒய் செட் 3 தர 4 இது மட்டும்தான் வருமா? பிளஸோ மைனஸ், இனி இந்த பிள்ளைகள் வரக்கூடாது. அப்ப எக்ஸ் ஒய் செட் சமன் பிளஸோ மைனஸ் 12. அது வேலை ஈஸி தானே, என்ன சொல்லுங்க? சமன்பாடு 1 இது சமன்பாடு 4 வைங்களேன். சமன்பாடு 4 சமன்பாடு 1ஆல பிரியுங்க. எக்ஸ் ஒய் செட் அதன் கீழ் எக்ஸ் ஒய் பிளஸோ மைனஸ் 12 கீழ் 1. அப்ப செட் சமன் என்னென்று வரும்? பிளஸோ மைனஸ் 12. அடுத்தது சமன்பாடு 4. ரைட், சமன்பாடு 4 சமன்பாடு 2ஆல பிரியுங்க. எக்ஸ் ஒய் செட் இது ஒய் செட்டால பிரிக்கிறோம். பிளஸோ மைனஸ் 12 9ஆல பிரிக்கும் போது இங்க ஒய் செட் சுருக்கப்பட்ட எக்ஸ் என்னென்று வரும்? பிளஸோ மைனஸ் 4/3. சரிதானே? எக்ஸ் என்னென்று வரும்போது பிளஸோ மைனஸ் 4/3. அடுத்தது சமன்பாடு 4 சமன்பாடு 3ஆல பிரிச்சு கொள்ளுங்க. எக்ஸ் ஒய் செட் எக்ஸால பிரிபடும் போது இங்க என்ன வரும்? 16 பிளஸோ மைனஸ் 12/16. அப்ப இதுல இருந்து y சமன் என்னென்று வரும்? பிளஸோ மைனஸ் 3/4. சரிதானே? இது கண்டு இது ஓகே, இது வழக்கமான ஒரு கேள்வி. இது சரி. அதுக்கு பிறகு என்ன கேட்குறாங்கடா? இதிலிருந்து நீங்க வழக்கமான கேள்வி மாதிரி இது சுருக்குனது மாதிரி இந்த பி சக சி தர சி சக ஏ 1, சி சக ஏ தர ஏ சக பி 9, ஏ சக பி தர பி சக சி 16 இதை சுருக்கலாம். அதே மாதிரி சுருக்கி விடைய எடுக்கலாம். சரிதானே? இதே மாதிரி சுருக்கி விடைய எடுக்கலாம். ஆனா கேள்வி வந்து என்ன சொல்லுங்க? அது இல்லை, இதிலிருந்து செய்யட்டும். இதில் இருந்துன்னா நீங்க இந்த சுருக்குன ஐடியாக்களை வச்சுக்கொண்டு அடுத்த கேள்விக்கு விடைய எடுக்கட்டும். அதான் அதோட அர்த்தம். பி சக சி சி சக ஏ சமன் 1, சி சக ஏ தர ஏ சக பி சமன் 9. அடுத்தது ஏ சக பி தர பி சக சி சமன் வந்து என்ன சொல்லுங்க? 16. ரைட், அப்ப இதை வச்சு யோசிக்கணும் நீங்க. ரைட், அப்ப இதை வச்சு யோசிக்கணும். அப்ப இதை வச்சு எப்படி யோசிப்போம்டா? பி சக சி இருக்கு தானே? கவனிங்க. அப்ப இதுல கவனிங்க. இப்ப இதிலிருந்து யோசிக்கிறேன்டா. இப்ப இங்க இதுதான் எஸ்ஐ கேள்விக்கு முக்கியம். இப்ப நம்ம ஒரு முடிவுண்டு காட்டிட்டோம். திருப்பி வந்து என்ன கேட்கனா, இதிலிருந்து ஏபிசியா காண சொல்லி கேட்கறாங்க. நீங்க இதை சுருக்கின மாதிரி அதே மாதிரி இதையும் யோசிச்சு சுருக்கி விடை எடுத்தீங்கன்னு சொன்னா மார்க்ஸ் தர மாட்டாங்க. நீங்க சரியான விடை எடுத்தாலும் மார்க்ஸ் தர மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்ட கேள்வி என்ன? இதிலிருந்து. அப்ப நீங்க ஏற்கனவே எடுத்த முடிவை பயன்படுத்தி திரும்ப விடை எடுக்கணும். அப்ப நான் என்ன யோசிக்கிறேன்டா, இந்த வடிவத்தோடு இது ஒத்து போகுதானே? 1 9 16 1 9 16 இங்க தரப்பட்டிருக்க பெருமானம் என்ன? 1 9 16. அப்ப பி சக சி எக்ஸ் ஆகவும், ரைட், அடுத்தது சி சக ஏ y ஆகவும் எடுத்தால் ஏ சக பி வந்து செட்டாக இருக்கணும். நான் அந்த எக்ஸ் ஒய்யை வச்சு தான் யோசிச்சேன். எக்ஸ் வந்து பி சக சி என்றால் சி சக ஏ வந்து என்ன சொல்லுங்க? y. அப்ப எக்ஸ் ஒய் பெருக்கம் என்ன? 1. அப்ப மற்றது ஏ சக பி தான் வந்து என்ன? செட்டாக இருக்கணும். மற்ற ரெண்டும் திருப்தி செய்யப்படணுமே. நம்ம முதலாவது யோசிச்சு இதை எழுதிட்டோம். ஓகே, அப்ப இது எக்ஸ் ஒய் என்றா செட் வந்து என்னவா இருக்கணும்? அடுத்த பெருக்கமான ஏ சக பியா இருக்கணும். மற்ற ரெண்டும் சரி வருதான்னு பார்க்கணும். நீங்க அங்கே ஆன்சர் பண்ண தொடங்குறதுக்கு முதல் மற்ற ரெண்டும் சரி வருதான்னு பார்க்கணும். y தர செட் 9, y என்றா என்ன? சி சக ஏ,
ஏ சக பி ரெண்டையும் பெருக்குனா 9. அடுத்தது செட் எக்ஸ் ஏ சக பி செட் ஏ சக பி எக்ஸ் சொன்னா பி சக சி ஏ சக பி தர பி சக சி 16. அப்ப செட் எக்ஸ் 16. ஸோ இந்த வடிவம் இந்த வடிவத்தோட ஒத்து போகுது. எனவே எக்ஸு கேட்கணும் விட எடுத்துட்டு இருந்தானே, எக்ஸு கேட்கணும் எடுத்த விட என்ன இங்க எங்க பிளஸோ மைனஸ் 4 பிளஸோ மைனஸ் 4 அடுத்தது இதுல எங்க y சி சக ஏ சி சக ஏ சமன் yக்கு என்ன விட வந்தது பிளஸோ மைனஸ் 3 பிளஸோ மைனஸ் 3 அடுத்தது செட் சமன் ஏ சக பி பிளஸோ மைனஸ் 12. சரி, இப்ப சமன்பாடு ஒன்றில் சமன்பாடு 5 சமன்பாடு 6 சமன்பாடு 7 சரிதான், சமன்பாடு 7. இப்ப என்ன செய்யுங்கடா ஏ சக பி இருக்கு, ஏ சக பியில் இன்னொரு சமன்பாடை கொண்டு வருவோம். எப்படி செய்வோம் என்றால் சமன்பாடு 5ல் இருந்து சமன்பாடு 6 கழிப்போம். சமன்பாடு 5ல் இருந்து சமன்பாடு 6 கழிச்சா என்ன வரும், சியும் சியும் போயிடும். பியில் இருந்து ஏ கழிப்பட்டால் பி மைனஸ் ஏ சமனுக்கு இந்த பக்கம் யோசிச்சு பாருங்க. இப்ப இப்படி ஒரு டவுட் வரலாம், பிளஸுக்கு தனியே செய்யணும் மைனஸுக்கு தனியே செய்யணும், அப்படி ஒரு குழப்பம் வரலாம். இப்ப யோசிச்சு பாருங்க, பிளஸ் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. 4 எண்கள் 3 இருக்கு, 3 எண்கள் 4 இருக்கு. நீங்க என்ன செய்வீங்க, 4 எண்கள் 3ல இருந்து 3 எண்கள் 4 கழிப்பேன், அவ்வளவுதானே செய்வீர். சரிதானே, அப்ப விட என்ன 4 எண்கள் 3 சய 3 எண்கள் 4. இப்போ மைனஸ் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. மைனஸ் 4 எண்கள் 3 அடுத்து என்ன மைனஸ் 3 எண்கள் 4. நம்ம என்ன செய்யறோம், சமன்பாடு 5ல இருந்து சமன்பாடு 6 கழிக்கிறோம். அப்போ இடத்துல என்ன வரப்போகுது, இன்னும் ஒரு மைனஸ் வரப்போகுது, கழிக்கிறதுக்கு ஒரு மைனஸ் வரப்போகுது. மொத்தமாக இந்த மைனஸை வெளியில வச்சா என்ன வரும், 4 எண்கள் 3 மைனஸ் 3 எண்கள் 4 தான் வரும். இந்த மைனஸை வந்து தூக்கணும் வேண்டாம், இந்த மைனஸையும் வெளியில எடுத்த வேண்டாம், என்ன வரும் 4 எண்கள் 3 சய 3 எண்கள் 4 தான் வரும். அப்ப நீங்க ஒரே தரத்துல இப்ப எழுதலாமா, பிளஸோ மைனஸ் 2 பிளஸுக்கு ஒருக்கா மைனஸுக்கு ஒருக்கா செய்யாம மொத்தமா பிளஸோ மைனஸை தூக்கி போட்டு 4 எண்கள் 3 சய 3 எண்கள் 4 இப்படி எழுதலாம் தானே. அதுல எதுவும் பிழைக்க வாய்ப்பு இருக்கா, பிளஸோ மைனஸ் பொதுவா எடுத்து செய்யறதால ஒரு வாய்ப்புமே இல்லை. அப்ப இங்க வந்து பி மைனஸ் ஏ என்பது பிளஸோ மைனஸ் இதுக்குள்ள கொஞ்சம் சொல்லிக்கொள்ளுங்க. 16 அங்க 9 சுருக்கப்பட்ட 7 எண்கள் 12. இது சமன்பாடு, இது வந்து என்ன சொல்லுங்க சமன்பாடு 8 வைப்போம். நமக்கு இங்க எப்படி இருக்குன்னா ஏ சக பி இருக்குது, அடுத்தது பி சக ஏ இருக்குது, ரைட். அப்ப ரெண்டையும் கூட்டி விடுங்க, சமன்பாடு 7ஐயும் சமன்பாடு 8ஐயும் ரெண்டையும் கூட்டி விடுங்க. என்ன வரும், ஏயும் மைனஸ் ஐயும் போயிடும், பியும் பியும் 2b 2b சமன் பிளஸோ மைனஸ் பொதுவா எடுத்துக்கொள்ள என்ன வரும் 12 சக 7 எண்கள் 12. அப்ப 12 சக 7 எண்கள் 12 ஃபார்மசி எடுத்துக்கொள்ளுங்க 144 144 7 என்று சொன்னா 151 பிளஸோ மைனஸ் 151 எண்கள் 12. அப்ப பி என்னன்னு வரும் தம்பி, பி சமன் பிளஸோ மைனஸ் 151 எண்கள் 24 வரும். இல்லைங்கடா. அடுத்தது சமன்பாடு 7ல இருந்து சமன்பாடு 8 கழியுங்கடாப்பா. சமன்பாடு 7ல இருந்து சமன்பாடு 8 கழிச்சு விடுங்க. என்ன வரும் உங்களுக்கு, இங்க ஏ சக பி, இங்க பி சய ஏ, பியும் பியும் கழிக்கும் போது இதுல இருந்து இதை கழிக்கக்குள்ள பியும் பியும் போயிடும், ஏ சய அப்ப என்ன வாங்கி சகையா மாறும். அப்ப மொத்தமாக 2a. அந்த பிளஸோ மைனஸை பொதுவாக எடுத்துட்டு 12ல இருந்து இந்த 7 எண்கள் 12 போகட்டும், ரைட். அப்ப 144 சய 7 144 சய 7 என்று சொல்லக்குள்ள என்னென்று வரும்
பிளஸோ மைனஸ் 137 கீழ் 12. எனவே ஏ சமன் பிளஸோ மைனஸ் 137 கீழ் 24. சரிதான், இப்படி வரும். அப்போ இதை கொண்டு வந்து ஒன்று இந்த சமன்பாட்டில் பிரதியிடுங்க. சாரி, பிஏ கொண்டு வந்து இந்த பிளஸோ மைனஸ் 151 கீழ் 24 இருக்கு தானே, அதை கொண்டு வந்து இங்கே பிரதியிட்டு சுருக்குனீங்கன்னா சி வரும். அல்லது இதில் பிரதியிட்டு ஏ பிரதியிட்டு சுருக்குனீங்கன்னா சி வரும். ரைட், ரெண்டில் ஏதாவது ஒன்றில் பிரதியிட்டு சுருக்கிக்கொள்ளணும். சரியா, இது விட சரியா இது வருதா? வருது. அப்படியேண்டா பிரதியிட்டு சிக்கு என்ன விட வருது? சிக்கு என்ன வருது? நோட் பண்ணி விடுவோம் அதை. 100. ஓகே, அப்ப சிக்கான விடை இங்க பாருங்க, சுருக்கு நாட்களுக்கு இப்படி வருதுதான். பிளஸோ மைனஸ் 119 கீழ் 24. அப்படிதானே என்ன? ஓகே, சுருக்கி பாருங்க, இப்படி கடைசி விடை இப்படி வர வேண்டாமா? சுருக்குங்க.